மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேரில் மணக்கோலம் வர்ணஜாலம் வானிலே மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேரில் மணக்கோலம். கவிஞர் சிற்பி என்று எல்லாராலும் அன்போடு அழைக்கப்பெறும் சிற்பி பாலசுப்ரமணியம் 29/7/1936 ஆண்டு பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஆழி ஆற்றங்கரையின் ஆத்து பொள்ளாச்சியில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். தந்தையார் பொன்னுச்சாமி கவுண்டர், தாயார் கண்டியம்மாள். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் நடராச பாலசுப்ரமணிய சேது ராமசாமி என்பதாகும். இன்னும் உறவினர்களுக்கு இவர் நடராசுதான். அறிஞர்கள் மத்தியில் சிற்பி என்னும் பெயரே பிரபலம் ஆனது. தந்தையார் உளம் கனிந்த சிவபக்தர். தினந்தோறும் மலர் வழிபாடு செய்து வந்தவர். தேவாரம், திருவாசகம், கந்த சஷ்டி கவசம் முதலிய தேவ கீர்த்தனங்களை இவர்தம் உளமும் நாவும் உச்சரித்து கொண்டே இருக்கும். வாரம் தவறாத பஜனைகளும் உண்டு. நாடகத்துறையில் அவருக்கு நல்ல ஈடுபாடு. வள்ளி திருமணம், பவளக்குடி போன்ற நாடகங்களை நடத்தவும் ஏற்பாடு செய்தவர். சிற்பிக்கு கவிதை மீது காதல் பிறக்க தந்தையாரின் கலை ஆர்வமும் ஒரு காரணமாக இருக்கலாம். தாயாரும் கணவருக்கு நிகரான பக்தை. இவர்களது குல தெய்வத்தின் பெயரான திருநீலகண்டியம்மனின் திருப்பெயரையே தன் பெயராக ஏற்றவர். இவர்தம் பெண் குழந்தை ஆசைக்கு 3 வயது வரைக்கும் சிற்பி சடைமுடி தரிக்க வேண்டியதாயிற்று. மூத்த பிள்ளை என்பதனால் சிற்பிக்கு செல்லம் அதிகம். தன் கிராமத்து நதியின் வளப்பத்திலிருந்து முகிழ்ந்த கவிதை பெருக்குக்கு நன்றி கூறும் முகமாக தனது கவிதை நூலுக்கு ஒரு கிராமத்து நதி என்று தலைப்பிட்டு மகிழ்ந்தவர் கவிஞர் சிற்பி. அதன் சிறப்பாலேயே அந்நூலுக்கு சாகித்ய அகாதமி விருதும் தேடி வந்தது. தானும் நதியும் கிராமமும் ஒரு சேர அடைந்த பெருமை அந்த விருது. இன்றைக்கும் கவிஞர்களின் உவமைக்கு அவர் கிராமத்து நதியாகவே உவமிக்கப்படுகிறார். பண்டைக்கால குருகுல கல்வி முறையிலேயே சிற்பியும் கல்வியை தொடங்கினார். மாரிமுத்து பிள்ளை என்னும் ஆசிரியர் தானே சிற்பியை விரும்பி அழைத்து சென்று புத்தகம், சிலேட்டு, பென்சில், பை ஆகியன தந்து இவருக்கு பாடம் கற்பித்திருக்கிறார். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும் என்பதாய் சிற்பிக்கு எழுத்து அறிவித்தது இந்த நதிக்கரை மணல்தான். சுட்டு விரல் பதிய பதிய நதிமணலில் அகரம் எழுதி கற்றார் சிற்பி. பின்னாளில் சிகரங்களை அடைய பயிற்றுவித்ததும் இந்த நதிக்கரைதான். கண்ணன் தெய்வமாயும் விளையாட்டு தோழனுமாயும் பாரதிக்கு ஆனது போல இந்த நதிக்கரை சிற்பிக்கு
கல்வியோடு சேர்த்து விளையாட்டுகளும் கற்றுத்தந்தது. ஆடி 18 நோன்பு அன்று கலைமகளின் படத்தை சுமந்து நதிக்கரை நோக்கி பாட்டுப்பாடிச் செல்வார்கள் சிற்பியும் நண்பர்களும். 10 வயதான போது ஞானம் தேடி வீட்டை விட்டு ஓடிப்போனார் செல்லப்பிள்ளை சிற்பி. தந்தைக்கோ தாழாத கோபம். எங்கிருக்கிறார் என்று கண்டுபிடிக்க 1 வாரம் ஓடிப்போனது. கண்டவுடன் அவரை பிரிந்து தான் பட்ட துயரமெல்லாம் தீர்ப்பதற்கு சாட்டையை கரம் கொண்டார் சிற்பியின் தந்தை. நதியை பிரிந்து சிற்பி ஓடினாலும் நதி அவரை தேடி தேடி தான் வந்து ஒட்டிக்கொண்டது. ஏனெனில் அவரையே நதியாக்க நதியே அவரானார். நதிகளின் மாநிலமாம் கேரளத்திற்கு படிக்கப் போனார். இந்தியா சுதந்திரம் பெற்ற வருஷத்தில் இவர் 6ஆம் வகுப்பு தேறியிருந்தார். படிப்பிலே தேறிய போதும் பக்குவமாய் தேற்றுதற்கு அடிக்கடி பிரம்பெடுத்து அவரை அகவயப்படுத்தியவர் சாமியப்ப பிள்ளை. இமைப்பொழுதும் சோராத உழைப்பையும் ஊக்கத்தையும் சிற்பிக்கு இளவயதிலேயே ஒரு சேர ஊட்டியவருள் இவரே முதன்மையானவர். சரியாக சொல்வதானால் சிற்பியை செதுக்கிய சிற்பி இவர். 2 நதிகளின் கலப்பில் நிறம் வேறானாலும் நீரோட்டத்தின் குணம் மாறவில்லை. மலையாளத்தில் மனம் கரைந்தாலும் தமிழின் தாகம் தணிந்த பாடில்லை. சிற்பிக்கு தமிழின் மேல் தீராத காதல் வருவதற்கு வழியமைத்ததே மலையாள கல்விதான். நான் கேரளத்திலே ஒரு கட்டுப்பாடான ஆசிரியருடைய வீட்டிலிருந்து படித்தேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறதையான உள்ளங்காலில் பிறப்பு கொண்டு அடித்து எனக்கு உணர்வுட்டுவார் அந்த ஆசிரியர். சொந்த கிராமத்து காந்தி வாசகசாலை ஒருவாறு சிற்பியின் தமிழ் தாகம் தீர்த்தது என்றாலும் தனது தமிழ் பசிக்கு அந்த வாசகசாலையின் அத்தனை நூல்களையும் கரைத்து குடித்திருக்கிறார் சிற்பி. விரிந்து கிடக்கும் பரந்த உலகில் நதிகளின் பாதை இயற்கையாய் அமைவது சில சமயம் அமைக்கப்படுவதும் உண்டு. சிற்பி என்னும் கிராமத்து நதி தனக்கான தடத்தை மேற்கொண்ட சமயத்தில் அதனை தன் பக்கம் இழுக்க பகீரத பிரயத்தனம் செய்தவர்கள் பல பேர். தன் மாணாக்கன் என்னும் அன்பால் சாமியப்ப பிள்ளை மருத்துவ படிப்புக்கு செல்வதே சரியான வழி என்று அறிவுறுத்தினார். குருவார்த்தை மறுப்பதற்கு சிற்பிக்கு விருப்பமில்லை. ஆனபோதும் தமிழ் படிப்பில் வெறுப்புற்ற சிற்பியை கண்டு மனம் தழுதழுத்தார் சாமியப்ப பிள்ளை. அவர் மறுப்பேதும் சொல்லவில்லை. தமிழ் யாரை விட்டது? நதி தான் போன திசைகளிலெல்லாம் சிற்பியையும் உடன் அழைத்துச் சென்றது. கிராமத்து செல்வரான அவரை தன்னுள் இழுத்து பொன்னியின் செல்வராக்கியது காவிரி வளநதி. 1951ஆம் ஆண்டு திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் இன்டர்மீடியட் வகுப்பில் சேர்ந்தார் சிற்பி. ஆழ் கடலே கேள் என்று முதற் கவிதை ஊற்று கண்டது இங்கேதான். அந்த கவிதைதான் பேராசிரியர் அப்துல் கபூருக்கு மிகவும் பிடித்த கவிதை. காரணம் என்னவென்றால் 1951 ஜூலை 11 இந்த அருமையான கல்லூரி தொடங்கப்பட்ட பொழுது அதனுடைய முதல் அணி மாணவனாக 67 ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் அணி மாணவனாக அன்றைக்கு நான் இந்த கல்லூரிக்கு வந்தேன். இன்றைக்கு மாணவர் மட்டுமல்ல, எல்லாரும் மாணவர் என்று குறிப்பிட்டார்கள். எனக்கு மகிழ்ச்சி. மறுபடியும் மாணவனாக ஜமால் முகமது கல்லூரியிலே பயிர்வதற்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது
என்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கல்லூரி இந்த இடத்தில் தோன்றாமல் இருந்திருக்குமானால் என்னை போல் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வாழ்வில் உயர்ந்திருக்க முடியாது. நான் என்னுடைய கல்விக்கு வருவதற்கு முன்னால் என்னுடைய பள்ளி கல்வியை கேரளத்தில் முடித்தேன். மலையாளம் தான் எனக்கு தெரியும், தமிழ் தெரியாது. எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து என்னை ஒரு தமிழ் பேராசிரியனாக்கி தமிழ் கவிஞனாக்கிய பெருமை இந்த கல்லூரியினுடைய. ஆங்கில பேராசிரியராக விளங்கிய இடபிள்யூபி தாமஸுடைய மாணவர் தான். கம்பீரமாக அவர் வகுப்பறைகளுக்குள்ளே வருகிற பொழுதே ஆங்கிலம் நம்முடைய மூளையில் ஏறிவிடும். அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஆசிரியர் இடபிள்யூபி தாமஸ், சிவி நஞ்சுண்டர், நடமாடும் ஷேக்ஸ்பியராக இருந்த CS கமலவதி தன்னுடைய கொஞ்சம் தமிழால் தமிழ் இலக்கியம் படிப்பதற்கு போகும்படியாக அவரோடும் சொல்லவில்லை. அந்த தமிழை கேட்டு அவரை போல் ஒரு தமிழாசிரியராக ஆக வேண்டும் என்று நான் துடிக்கும்படியாக செய்த அப்துல் கஃபூர், அருள்நிலை கனிமணி அப்துல் கஃபூருடைய மாணவன் தான். அந்த அருள்நிலை கனிமணி அப்துல் கஃபூர் அவர் மாதிரி தமிழ் பேசக்கூடியவர்கள் மிக அபூர்வம். 3 பேர் அவரை பார்த்து பேசக்கூடியவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஒன்று, தூத்துக்குடியில் பேராசிரியராகவும் முதல்வராகவும் விளங்கிய சீனிவாசனாகும். 2, ராபி சேதுப்பிள்ளை, மலரிலும் மென்மையாக சொற்களை கையாளக்கூடியவர். சேர நாட்டு யானைப்படை ஏற்றமும் தோற்றமும் உடைய இது சேதுப்பிள்ளையுடைய நடை. அப்துல் கபூருடைய நடை எப்படி என்று கேட்டால், பற்கள் பறை கொட்டும் பனி பிரதேசம் என்பது. நமக்கு அப்பவே பல் கொட்டா, பற்கள் பறை கொட்டும் பனி பிரதேசம் என்பது. அப்துல் கபூருடைய தமிழ் என்னை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பியது. நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தமிழ் இலக்கியத்துக்கு என்னை அங்கே அனுப்பும்படியாக செய்வது அப்துல் கபூருடைய தமிழ். அவருக்கு தெரியாது. இதன் காரணமாக நானும் என் தந்தையாரும் 10 வருஷம் பேசிக்கொள்ளவே இல்லை. டாக்டராக மகன் வருவார் என்று தமிழ் இலக்கியம் படிக்கப் போயிருந்தார். என்னுடைய அப்பா என்னிடத்தில் கேட்ட ஒரே கேள்வி, தமிழ் படிக்கிறதுக்கு போயிருக்கிறார், எனக்கே தமிழ் தெரியும், நீ என்ன தமிழ் படிக்க போயிருக்கிறான்னு கேட்டார். அப்படி தமிழ் இலக்கியம் படிப்பதில் இருக்கிற தடைகளை தாண்டுவதற்கு காரணமாக இருந்தவர் அப்துல் கபூர். அவரை நான் அதற்கு பிறகு சந்திக்கவே இல்லை. ஆனால் நான் எங்கே, அப்பொழுது வானொலி மட்டுமே ஊடகமாக இருந்தது. வானொலியிலே பேசுகிற ஒலியை அவர் கேட்டால் உடனே ஒரு கார்டு போடுவார். நான் கேட்டேன், இறுதி காலம், நீரிழிவு நோயினால் வருந்தி இருக்கின்ற இறுதி காலம். அப்பொழுது எனக்கு அவரிடத்திலே இருந்து ஒரு கடிதம் வந்தது. அப்பா, நான் பல குழந்தைகளுக்கான கவிதைகளை எழுதி வைத்திருக்கிறேன், அதை அச்சு போட ஆசைப்படுகிறேன், அது தாறுமாறாக கிடைக்கிறது என்று ஒரு பெரிய பார்சல் எனக்கு அனுப்பி வைத்தார். அதை அனுப்பி வைத்து, நீதான் இதை ஒழுங்குபடுத்தி வேண்டிய கவிதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு புத்தகமாக பண்ண வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார். யார் எனக்கு தமிழ் இலக்கியம் கற்பதற்கு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் விளங்கினாரோ அவர் என்னிடத்தில் கேட்கிறார், தன்னுடைய புத்தகத்தை ஒழுங்கு செய்து கொடுக்க முடியாது. இதை விட ஒரு பெரிய பேர் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? ஆகவே அந்த பணியை நான் செய்து முடித்து அதற்கு அரும்பு என்று பெயர் வைத்து அவருடைய குழந்தை கவிதைகளுக்கு அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு முன்னுரையும் எழுதி தர வேண்டும் என்று கேட்டால் அந்த முன்னுரையும் எழுதி கொடுத்து அந்த புத்தகத்தை நான் பார்த்தேன் என்று அவர் முகத்தை அதற்கு பிறகு நான் பார்க்கவே இல்லை. சாகித்ய அகாடமியிலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நூலாக கொண்டு வருவதற்கான முயற்சி செய்து அதை கொண்டு வருகின்ற நேரத்தில் அதற்கான அட்டைப்படம், முகப்பு படம் யாரோ கொடுத்திருந்தார். இது அவர் மாதிரி இல்லையப்பா, என்ன அழகான மனிதர் அவர் மாதிரி இல்லையே என்று வேறு புகைப்படத்தை தேர்ந்தெடுக்க சொல்லி அதில் வேறு சில செய்திகளையும் நான் உள்ளீடாக கொடுத்து அந்த நூல் படித்தார்.
தமிழ் கடலில் ஆழ நீள அகலங்களை அறிமுகப்படுத்தியவர் இவர். இந்நதியில் தமிழ் ஊறச் செய்தவருள் தலையாயவர் சிலர். கியாபே, தேப்போமி, மாப்போசி, அண்ணா ஆகியோரின் தமிழ் பெருக்கிலே மனம் பறிகொடுத்தார் சிற்பி. மருத்துவராகும் ஆசை மனதுக்குள் இருப்பினும் தமிழ் விடவில்லை. தமிழின்பால் நெஞ்சம் காதலுற்றது. அடுத்த நதிக்கரைக்கு அழைப்பு வந்தது. 1953 ஆண்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் சேர்ந்தார். அங்கு இவரை ஏற்று மகிழ்ந்தவர் பெரும் பேராசிரியர் சிதம்பரநாதனார். நதியை தவிர வேறொரு அறிமுகம் இல்லாத போதில் அறிஞரும் கவிஞரும் தங்கள் தமிழால் இவரை ஆட்கொண்டனர். அறிஞர் மீனாட்சி சுந்தரனார், கவிஞர் அண்ணாமலை இவ்விருவர் தந்த தமிழ் வளமையிலே சிற்பி மேலும் செழுமையடைந்தார். இலக்கணமும் இலக்கியமும் இவருள் பசுமையாயின. கவிதை நதி ஊற்றெடுத்தது. முத்தமிழ் இதழாகி அதில் முளைத்தது. தேர்வெழுதி முதல்வராய் தேர்ந்ததன் பின்னாலும் தேராத பணியிடை பொழுதிலே தேறுதலாக அமைந்தது அந்த நதிக்கரை ஓரம்தான். நதி நடுவே அசையாத ஆனைக்கல்லும் சந்தனக்கல்லும் ஆற்றுமேட்டில் நிற்கும் குள்ளவெட்டான் பாறையும் கவிநதியிலும் முகம் காட்டிச் சிரித்தன. கவிநதிக்கு யாப்பு எனும் அணை கட்ட கற்றதும் இங்கேதான். தென்றல் விளையாடும் திருநதிக்கரையோரத்தில் வந்து தமிழ் விளையாடி சிற்பி நெஞ்சத்தில் குடிபுக ஜீவநதியாக அவர் கவிதை ஆயிற்று. இந்த நதிக்கு துணை நதி ஒன்றும் தேடி வந்தது. நதி கிடந்து மகிழும் அரங்கத்தம்மானை போல நதியாடும் கவிவானம் சிற்பிக்கு வாய்த்த துணை நதி அரங்கநாயகி அம்மாள். அன்பிலும் பண்பிலும் நிறைவான இணை நதி. இரு நதிகள் உட்கலந்து ஒரு நதியாய் பெருநதியாய் புறப்பட்ட பயணத்தில் உடன் சேர்ந்து வந்தது தமிழும், பின்னே கிளை நதிகளும் பெருக்கெடுத்தன. எந்த நதியானாலும் சொந்த நதிக்கு இணையாகுமா என்ன? ஆழியாறு மீண்டும் தன் மடி விரும்பி அழைத்து கொண்டது. சிற்பி 1958 ஆண்டு ஜூலை மாதம் பொள்ளாச்சி நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியில் தமிழ் உரையாளர் பணியில் சேர்ந்தார். ஓட்டு வீட்டில் நதிவாசம். புத்தக குவியலுடன் எப்போதும் லயித்திருக்கும் மோனத்தவத்தில் சிற்பியை அப்போது கண்டவர்கள் போதி மரத்து அடி புத்தரை மறுபடியும் தரிசித்திருப்பார்கள். இன்றும் கூட தான் போகும் இடமெல்லாம் தான் சார்ந்த அனைத்தையும் கூட்டிச் செல்லும் பாங்கு நதியைப் போலவே சிற்பிக்கு உண்டு. நட்புக்கு நதியும் அவரும் நல்ல உதாரணங்கள். நதி வெளியில் மெல்லமாய் நிலவு பூத்தது. கவிநதியில் கரைகாண அந்நிலவு ஒளி வழிகாட்டியானது. எல்லா புகழும் நதிக்கென்றே தந்த நல்ல கவிஞர் சிற்பி. ஒரு புறம் பணியும் மறுபுறம் கவியுமாக கரை கொண்டு நடந்தது அந்நதி. பணியையும் கவியையும் வாழ்வினுள் நிறைத்து ஒரே நேர்கோட்டில் செதுக்கியவர் சிற்பி. தங்கு தடையின்றி நதி பயணிக்க அங்கு துணையாய் வழிகாட்டியவர் அருட்செல்வர் மகாலிங்கம். மறுபடியும் மறுநதி வந்து அழைத்து கொள்ள சிற்பி அந்நதிக்கரைக்கும் ஏகினார். முனைவர் பட்ட நிறைவு சிறுவாணி நதிக்கரையில் பல்கலைக்கழகத்தில் கொண்டு சேர்த்தது. துறைகள் பலவாயினும் நதி தன் போக்கில் மாறிவிடவில்லை.
அதன் ஓட்டமெல்லாம் உச்சம் நோக்கியே இருந்தது. அத்தனை துறைகளிலும் தன்னை நிறைத்தது. அந்த கவிநதி எத்தனை இளைய உள்ளங்கள் இந்த நதியில் இன்றைக்கும் கரைந்திருக்கிறார்கள் என்பது அந்த நதிக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த உள்ளங்களுக்கு தெரியும். குளுமையும் இனிமையும் அமரத்தன்மையும் அந்த நதியின் சுவையறிந்தோர்க்கு பரிச்சயம். பயிர் வளர்க்க, வயிறு வளர்க்க, புறம் கழுவ, அகம் கழுவ, முகம் கழுவ, பாத்திரங்கழுவ, கூத்திரங்கழுவ, பயணிக்க, கடக்க, கரைகாண, மீன் பிடிக்க என்று எத்தனை பயன்கள் உண்டோ அத்தனை பயன்களுக்காகவும் நதியை அண்டியவர்களுக்கு அந்நதி தன்னையே தந்தது. அதனையும் கடந்த கவி தழுவி தன்னை அடைந்தவர்களை தன்னுள் கரைத்தது அந்த கவி மகாநதி. ஆத்து பொள்ளாச்சியில் ஊற்றெடுத்து அழகு தமிழ் மண்ணில் பெருக்கெடுத்து அகண்ட இந்திய சமவெளியில் அலைபயின்று நடந்து வரும் இலக்கிய ஜீவநதி தானே ஆனார் சிற்பி. இந்த ஜீவநதியின் தீரத்திலேதான் சிரித்த முத்துக்கள் உருப்பெற்றன. வானம்பாடி உருவாயிற்று. வானம்பாடிகள் கூடுமிடம் தேன் கூடாக இருந்தது. வானம்பாடிகளை மானுடம் பாடச் செய்த பெருமை இந்த ஜீவநதிக்கு உண்டு. வானம்பாடி பறவைகள் பழமை என்ற மண்ணில் காலூன்றி உந்தி எழுந்து புதுமையாகிய விண்ணில் சிறகுகள் சிலிர்க்க பறக்கும் ஒளி பறவைகளாக இந்நதியின் நீள் அலைகளில் பிரதிபலிக்கப்பட்டன. வைகை நதியின் மைந்தன் மதுரை வீரன் இந்த நதியில் இருந்து மீண்டும் தோற்றம் பெற்றான். ஞான குழம்பிலே உதித்தெழுந்த சித்தன் அவன். இந்த நதி தனிமையே துணையாக நடந்த நதி, துணையாக தன்னையே கொண்ட நதி. தனக்கொரு கொடியும் அதற்கொரு படையும் இல்லாத போதில் மணக்கடல் அலையில் சனத்திரள் நடுவில் மறைவுற கிளர்ந்த பொன் நதி. நதி தன் வளமையை சுரண்டும் வன்மங்களை கவி அலை அசைப்பில் படம் பிடித்து காட்ட தவறவில்லை. அதன் திறன் ஓட்டத்தின் நடுவில் பதுங்கி உட்கார்ந்து கொண்டு இறை தேடி அலைந்த ராட்சச சிலந்திகளின் முகங்கள் அப்பட்டமாய் நதி நீரில் தோல் உரிந்தன. வற்றாத கங்கையும் வாழுகின்ற நாட்டில் சாக்கடைகளும் தான் இன்னும் வற்றிவிடவில்லை என்று வெளிச்சம் போட்டு காட்டின இந்த நதியின் ஒளி அசைவுகள். இந்த நதி எல்லா மொழிகளையும் தன்னுள் தழுவி செம்புல பெயல் நீராய் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்து இயங்கியது. பிரிவு உண்டிருந்த வங்காள தேசத்தையும் பிரபஞ்ச வெளியில் ஒன்றிணைத்தது. கிழக்கு வானில் வெளிச்சத்தையும் இருண்ட வானில் மின்னல் கொடியையும் இதோ இந்த நதிதான் தோற்றுவித்தது. இந்த நதிக்கரையிலே பிட்டுக்கு மண் சுமக்க பரமனையும் பிறக்க வைத்த வந்தி கிழவிகளையும் போன்ற கூலிக்காரிகளும் வாழ்ந்திருந்தனர். அவர்கள் வாழ்வின் கண்ணீர் கசிப்பினிலே இந்த நதி எரிமலை குழம்பாகி சிகரங்கள் பொடியாகும் என சபித்து சினந்தது. இனி பொறுப்பதில்லை என்பதாய் சமூகத்தின் மடமைகளை பொசுக்கி அதன் மேன்மைக்காய் சர்ப்பங்கள் கூடி யாகங்கள் நடத்தின. இந்த சர்ப்ப யாகம் இந்த நதிக்கரையிலேதான் நடந்தது. அதை நடத்தியது இந்த நதிதான். இந்த யாகத்துக்கு நாய்க்குடையும் சேர்ந்திருந்தது நதியின் தாய்மைக்கு நல்ல அடையாளம். இந்த நதியில் ஓடமிட்டு கவிராத்திரிகள் பல அரங்கேறின. நதிக்கு கொடி கட்டி கட்சி வண்ணம் பூசிய போது அதே நதி
தனது முத்திரைகளை காட்டி அந்த கயமைகளின் முகத்திரைகளை கிழித்து போட்டது. எத்தனை சுவடுகள் இதன் கரைகளில், எத்தனை நீர்ச்சுழல்கள் இதன் விரைவு ஓட்டத்தில், அத்தனையும் ஜீவமாய் மாறி தன்னை அண்டியவர்களையும் ஜீவிதமாய் மாற்றியது அதே நதிதான். அதன் செழுமையை அந்நதியன்றி யார் அறிவார்? எதற்கு இந்த நதியின் ஓட்டம் என்று எக்காலமிட்டவர்களுக்கு இந்த நதி இப்படித்தான் பதில் சொல்லியது. பொன்னுக்கும் பொருளுக்கும் புகழுக்குமா இந்த ஓட்டம்? இல்லை இல்லை, உங்களை கழுவ, உங்களை தூய்மைப்படுத்த, உங்கள் தாகத்துக்காக, உங்களுக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ராமனை தந்த சரையுவாய், பீஷ்மரை தந்த கங்கையாய், கண்ணகியை பெற்ற கவிதாய் காவிரியாய், தமிழ்த்தாயை பெற்ற வைகையாய், பொருணையாய், இன்னும் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எனது இந்த ஓட்டத்தில்தான் நீங்கள் ஒட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நதியின் நாவுகள் கூர்மையானவை, சத்திய பிரக்ஞை மிக்கவை. அதன் அகல நீள ஆழ பரிமாணங்களை சோதிப்பவர் தானே மூழ்கி போகும் அளவுக்கு பெருமை மிக்கவை. இந்த நதிக்கரையிலேதான் எத்தனை உயிரோட்டங்கள்! அந்த மௌன மயக்கங்களை உணர்ந்தவரே அறிவார். இந்த நதிக்கரையில் சூரிய உதயம் தினந்தோறும் நடந்தேறும். உச்சி பொழுதின் சூரிய நிழல்களை படம் பிடித்து காட்டவல்ல திறன் உடையது இந்த நதி. சந்திர பிம்பங்களில் சலனப்பட்ட நீர் ஓட்டங்களுக்கு மத்தியில் சூரிய நிழலில் சுடர்விட்டது இந்த கவி மகா நதி. நதி போன பயணங்களில் நடந்து போனால் தெரியும் அதன் வளமைகள் எத்தனை வலிமையானவை என்று. பசுமைகளை மட்டுமின்றி சில கருமைகளையும் அந்த நதி காட்டிவிட துணியாமல் இல்லை. இது நதியின் குற்றமோ அன்றி நாம் செய்த குற்றமோ அறியோ. நதி தன் போக்கிலே அலையார நடந்து ஓடி விளையாடி போகிறது இலக்கை நோக்கியே. எல்லா நதிகளும் மேலிருந்து கீழ் இறங்குவதையே இயல்பாக கொண்டிருந்த போது இந்த நதி மட்டும் கீழிருந்து மேலேறி வானத்தை நிறைத்தது. வடக்கிலிருந்து தெற்காக பாய்ந்த மற்ற நதிகளுக்கு எதிராய் இந்த நதி தெற்கிலிருந்து வடக்கு ஏகியது. மலை பிறந்து கடல் கலக்கும் மற்ற நதிகளைப் போல் அல்லாமல் இது வெள்ளி பனிமலையின் சிகரங்களின் மீதும் விரைந்து ஏறியது. அது தொடாத சிகரங்களே இல்லை என்னும் அளவிற்கு அதன் பாய்ச்சல் இருந்தது. உயரங்களை தேடும் உன்னத நதி அது. எத்தனை துறைகள், எத்தனை கரைகள், எல்லாமே மனிதர்களுக்குத்தான். நதி எந்த துறையிலும் எந்த கரையிலும் தேங்கிவிடவே இல்லை. இது எல்லாவற்றையும் தனதாக்கியது, தன்வசப்படுத்த நினைத்த மனிதர்களையும் கூடவே. தாகத்தில் தொடங்கி தன் அழுக்கு நீக்கும் வரையிலும் மனிதர்கள் இந்த நதியில்தான் பயனடைந்தார்கள். இந்த நதியை குருவென்று தொழுதவர்கள் நிறைஞான நீச்சல் கற்றார்கள். கால அலைகளை கடந்தேறும் வல்லமை பெற்றார்கள். துன்பமாம் சேற்றுக்குள் மூழ்காது நலமடைந்தார்கள். முக்குளித்தவர்களெல்லாம் முத்தள்ளி தந்தது அந்த அன்னை போலான அருமை நதி. மூலம் பார்க்க முடியாது போனாலும் காலம் பார்த்து நதியை கொண்டாட நினைத்தார்கள் நதி வயப்பட்டோர்கள். 60லும் அந்நதி 20க்கும் குறைவான நிறை இளமையோடு இருந்தது. ஒரு முழு வட்டம் சுற்றி வந்த பெருமையும் வளமையும் அந்நதியை விட அந்நதிக்கரை நாகரிகத்தாருக்கே நிறைந்திருந்தது.
காவியங்கள் பாடக் காத்திருந்த பலருக்கும் முன்னால் தானே காவியம் பாடிற்று அந்த நதி. அந்த காவியத்தில் மகான்கள் பலரும் கவியுருவாய் தரிசனம் தந்தார்கள். கடவுளையும் பலர் கண்டதாய் சொன்னபோது சிரித்து கொண்டது அந்த நதி. விருதுகளும் பரிசுகளும் இன்ன பிற நல்லனவும் எப்போதும் நதியில் வந்து கலந்தபடி இருந்தன. எதன் பொருட்டும் தன் இளமை குந்தாத பகை சார்ந்த போக்கில் நதி நடந்து ஓடி இயங்கிக் கொண்டே இருந்தது. புகழ் வண்ண கலவைகள் நதி நீரில் சாயம் போயின. கொடிகளும் கொடிகளுமாக தன்னை தாங்கி வளர்த்த தாய் நதி அது ஆயிற்று. இன்னும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் 75 என்று காலம் காட்டிற்று நதியின் வயதை. முத்தையும் விஞ்சிய பவளம் கிடைத்ததாய் மகிழ்ந்து போயினர் நதிக்கரையார். கிராமத்து நதியை உலகத்து மனிதர்கள் கூடிக் கொண்டாடிய உலக அதிசயம் தமிழுக்கு கிடைத்தது. தமிழ் வேறு, அந்த நதி வேறா? உவப்புடன் யாவையும் தமிழுக்கு தந்து தான் அமைதி கொண்ட அந்நதி பவள நதியாயிற்று. அழகை ரசிப்போம், சிற்பியை மறக்கலாம். சிலையின் அழகை ரசிப்போம், சிற்பியை மறக்கலாம். கலையின் எழிலை ரசிப்போம், கவிஞரை மறக்கலாம், கலைஞரை மறைக்கலாம். ஓவியத்தின் அழகை ரசிப்போம், ஓவியனை மறக்கலாம். இந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் கலை இலக்கிய உலகத்தில் கவிதையை படிப்போர், கவிதையை கேட்போர், கவிதையை ரசிப்போர் மறக்க முடியாத மகத்தான பெயர்தான் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம். நூல் அருந்து போகாமல் காக்கின்ற ஈரக்காற்று வீசுகிற கொங்கு மண்டலத்தில், பருத்தி நூல் அருந்து போகாமல் காக்கின்ற ஈரக்காற்று வீசுகிற கொங்கு மண்டலத்தில் தான் வானம்பாடி கவிதை மண்டலத்தில் மணிமொழியாய் விளங்கிக் கொண்டிருக்கிற கவிஞர் சிற்பி அவர்களின் கவிதை பட்டம் உயர உயர பறந்து கொண்டிருக்கிறது. குன்றக்குடி தமிழன்னையின் தாய்மடி என்று அன்பொழுது அழைக்கின்ற மகத்தான கவிஞர் தான் சிற்பி. அந்த உணர்வும் உறவும் தான் இந்த அரங்கத்தில் நம்மை முன்னிறுத்தி இருக்கிறது. கவிஞர் சிற்பிக்கு எது அடையாளம்? அவர் கொங்கு மண்டலத்தின் மண்ணை சேர்ந்தவர் என்ற முகவரி அடையாளமா? எந்த கவிதா இலக்கணத்தை இலக்கியத்தை தனக்கு சூட்டிக் கொண்டு உலகம் முழுவதும் உலா வருகிறது சொடியாய் வளம் வருகிறாரே, இதற்கான சுடரொளியின் தொடக்கம் எங்கே தொடங்கியது? ஒற்றை வரியில் சொன்னால் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்ல அந்த கட்டியம் கூறுகிற கவிதை வரிகள் போதும் கவிஞர் சிற்பியின் அடையாளத்திற்கும் ஒட்டுமொத்த முகவரி. வீட்டில் குரட்டை விட்ட செந்தமிழர் கண்விழிக்க, வீட்டில் குரட்டை விட்ட செந்தமிழர் கண்விழிக்க, வெற்றி இலக்கியத்தை அன்றளித்த பாரதி போல் பாட்டை திறக்க வந்த பாலசுப்ரமணியம் பைந்தமிழ் பாவாணர் புகழ்வற்று வாழ்க என்று பாவேந்தர் தந்த வரிகள் 60 ஆண்டு கால இலக்கிய உலகத்தில் பாரதியின் கவிதா மண்டலத்தை தொடர்ந்து வருகிற மகத்தான கவிஞராய் சிற்பி விளங்குகிறார். செல்வத்திற்கு விளை போகாத, செல்வாக்கிற்கு அடிமையாகாத பாரதியின் கவிதா மண்டலத்தை தொடர்ந்து அதே நிலைப்பாடு எடுத்துட்டு வருபவர் தான் கவிஞர் சிற்பி என்பதை நாம் மறுதலித்து 60 ஆண்டு கால இலக்கிய வாழ்க்கை தன் எழுதுகோலை எடுக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு, தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கு ஒப்பற்ற ஒரு விரிந்த பரந்த உலகத்தில் மானுடத்தின் மேன்மைக்காக தன் எழுதுகோலை எந்த நேரமும் பயன்படுத்தியவர் தான் கவிஞர் சிற்பி அவர்கள். 96 இதே பொள்ளாட்சி 60 ஆண்டு மணிவிழா காண்கிறார். அந்த அரங்கத்திலும் நாம் வாழ்த்து சொல்லுகிற பேரு கிடைத்தது, பேருவடிகள் தலைமை தாங்குகிற வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இன்றைக்கும் அதே நிலையில் அவருடைய பவள விழா இத்தனை ஆண்டு கால வளர்ச்சியிலும் அவர் இளமை மாறாமல் இருக்கிறார். உறவுகளின் யதார்த்தத்தை பார்க்கிற போதுதான் நம் கவிஞர் எழுதிய கவிதை வரி இதுதான். அம்மா என்பது வார்த்தை அல்ல, எழுத்துக்களின் சேர்க்கை அல்ல, உறவின் அடையாளம் அல்ல,
அது உயிரின் பதிவு என்பதைத்தான் சொல்கிறார். அம்மா, என் பிஞ்சு வயது பிரபஞ்சமே, நீ எனக்கு உலகமாய், நான் உனக்கு உலகமாய். இப்படி வாழ்கிற அவர் சராசரி வாழ்க்கையின் தடத்தில் அன்னையிடம் ஏற்படுகிற இடர்பாட்டையும் சொல்லி முடிக்கிறார். சித்திரத்தில் அடர்ந்த செந்தாமரையை காலம் வரையாத கல்வெட்டாய் அவர் தருகிற இந்த வார்த்தை போகிறது. அழித்து எழுத முடியாத சித்திரம் ஒன்று உண்டென்றால் அது அம்மாதான். அழித்து எழுத முடியாத சித்திரம் ஒன்று உண்டென்றால் அம்மாதான் என்று சொல்வதுதான். உணர்வும் அறிவும் இரண்டர பிணைந்து கலந்து ஓடி வருவதுதான் கவிதை பிரவாகம் என்கிற போது அந்த எழுதுவதில் என்றைக்கும் கவிஞர் சிற்பி உயர்ந்திருக்கிறார். கவிஞர் சிற்பியின் அடையாளம் என்ன? பாரதியின் பாட்டை மட்டுமல்ல, இன்று திக்கற்று புகழ்வரப்ப திசையெல்லாம் தோழர்கள் அவரை நோக்கி ஓடி வருகிறார்கள் என்றால் என்னை பற்றிய கவிதை, என்னை பற்றிய கவிதை என்றால் அது உன்னை பற்றிய கவிதைதான் என்று தன் தோழர்களுக்கு சொல்வதை தோழர். ஜெர்மனி நாட்டு சீமந்த புத்திரன் சித்தாந்த வித்தகன் காரல் மார்க்சின் கால்களால் நடக்கிறேன். ஜெர்மனி நாட்டு சீமந்த புத்திரன் சித்தாந்த வித்தகன் காரல் மார்க்சின் கால்களால் நடக்கிறேன். பூமி பரப்பின் மேனி முழுவதும் எந்த பாதம் அளக்க துடித்ததோ, பூமி பரப்பின் மேனியை முழுவதும் எந்த பாதம் அளக்க துடித்ததோ, அணுவணுவாக அளந்து முடித்ததோ, ஞான முத்திரை கோலங்கள் இட்டதோ, மானுடங்களுக்கு ஒரு பாடம் கொடுத்ததோ, அந்த திருப்பாதம் மூடி நடக்கிறேன். அவை எனது கால்கள் மட்டுமல்ல, என் கண்களும் கூட. அவற்றால் தான் திசைகளிலெல்லாம் எனக்கு சொந்தங்கள் பிறந்தன. எங்கும் தோழர்கள், எங்கும் தோழர்கள். இதுதான் ஒரு கவிதை உலகம். கவிதை உலகம் என்பது தான் வாழ்ந்த காலத்தில் கலாச்சாரத்தை, மொழியை, பண்பாட்டை, நாகரீகத்தை உயர்த்தி பிடிப்பது மட்டுமல்ல. இலக்கண வரம்புக்குள் வார்த்தை வசப்பட்டால் கவிதையாகிறது. ஆனால் அந்த கவிதை வாழ்க்கை வசப்படாத மனிதர்களை பற்றி சிந்திக்கிற போதுதான் சாகா வரம் பெறுகிறது. அப்படி சாகா வரம் பெற்ற கவிதை உலகத்தில் என்றைக்கும் தனக்கென தனி முத்திரையை வைத்திருக்கிற பாரதியின் பாட்டையில் நீண்ட நெடுங்காலம் நடைபெற்றிருக்கிற உணர்வாள், உறவாள், அன்பாள் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் தனக்கென தனி முத்திரை வைத்திருக்கிற கவிஞர் சி. பாலசுப்ரமணியம் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து, இன்னமும் அவர் இலக்கிய உலகத்தில் பணி, மொழி உலகத்தில் பணி விரிவாய் வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவர் சொல்கிறார், பிணியின்மை செல்வம், வினையின்பன் ஏமம், அணி என்ப நாட்டிற்கு 5. ஒரு நாடு வளமான நாடாக கருதப்பட வேண்டும் என்றால் அந்த நாட்டில் நோயின்மை, செல்வச்செழிப்பு, நல்ல விளைச்சல், அமைதியும் சுகமான சமுதாய சூழலையும் வலிமையான பாதுகாப்பு அந்நாட்டில் நிலவ வேண்டும் என்கிறார் 2000 ஆண்டுகளுக்கு முன். என்ன அருமையாக ஒரு வளமான நாட்டை படைபிடித்து காட்டுகிறார். நாம் எல்லோரும் உழைத்துத்தான், நமது உழைப்பில் தான் நம் நாட்டை வளமான நாடாக மாற்ற வேண்டும். இளைய சமுதாயம், என்ன எழுச்சியுள்ள இளைய சமுதாயம் நாட்டின் ஒரு அரும்பெரும் செல்வமாகும். எனவே எனக்கு ஒரு ஆசை, எனவே இந்த கவிஞர் கூட்டத்தில் எனக்கு ஒரு ஆசை, கவிஞர் சிற்பி அவர்கள் 2020 வளர்ந்த தமிழ்நாடு, வளர்ந்த இந்தியா என்ற கவிதை காப்பிய பெட்டகத்தை படைக்க வேண்டும் என்பதுதான் எனது கனவு. அந்த கனவை சிற்பி அவர்கள் நனவாக்குவார் என்று நான் நம்புகிறேன். அந்த காப்பியம் பாரதிக்கு எப்படி ஒரு பாஞ்சாலி சபதமோ அப்படி ஒரு காவியத்தை கவிஞர் சிற்பி அவர்கள் படைக்க வேண்டும். அதாவது அனைத்து இந்தியா மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் அதற்கு நிகழ்கால எதிர்கால காப்பியமாக அவர்களின் இப்படிப்பட்ட வளர்ச்சி காவியத்தை படைக்கும்படி கவிஞர் சிற்பியால் படைக்கப்பட வேண்டும். அதை படைக்கக்கூடிய கவித்திறனும் வல்லமையும் கவிஞர் சிற்பிக்கு உண்டு. அந்த பணி சிறப்பாக நினைக்க அனைத்து உதவிகளும் உங்களுக்கு இங்குள்ள ஆன்றோர் பெருமக்களால் கிடைக்கும். நண்பர்களே, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. எனவே கனவு காண்பது என்பது ஒவ்வொரு இளைஞரின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இந்த வாழ்வு ஒரு லட்சியம் வேண்டும். அந்த லட்சியம் நிறைவேற கடுமையாக உழைக்க வேண்டும். தொடர்ந்து அறிவை பெற அதை தேடி சென்றடைய வேண்டும்.
விடாமுயற்சி வேண்டும். அதாவது தோல்வி மனப்பான்மை தோல்வியடைக்க இடுமைக்கு இடுமைப்படுப்பது, அதாவது தோல்வி மனப்பான்மை தோல்வியடை செய்ய வேண்டும். இந்த 4 குணங்கள் இருந்தால் கனவு நனவாகும். அப்படிப்பட்ட கனவை ஒவ்வொரு இந்திய இளைஞன் மனதில் விதைக்குவோமாக, எழுப்புவோமாக, அந்த இளைஞர்களை இன்றைய தோல்வி மனப்பான்மையில் இருந்து, தவறான செய்திகளில் இருந்து, மூல சிந்தனையில் இருந்து, நம்பிக்கையின்மையில் இருந்து, நம்பிக்கை இல்லாமையில் இருந்து எதிர்காலத்தை படைக்க பல்வேறு வாழ்க்கைகளை உருவாக்க ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து சிற்பி அவர்கள் 20 வளர்ந்த தமிழகம், வளர்ந்த இந்தியா அந்த கவிதை காப்பியும் நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் பல்வேறு பரிணாமம் பெற்று திக்கத்தில் சென்று ஒரு அறிவார்ந்த வளர்ச்சி அடைவதற்கு விட வேண்டும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? நம்மிடம் இல்லாத எதுவும் இல்லை. 60 கோடி இளைஞர் தான் இந்தியாவின் மிகப்பெரிய சொல். 7000 மைலில் உள்ள கடல் எல்லை, அல்லக்கூடிய மிகப்பெரிய வளர்ந்த பயோடைவர்சிட்டி, வருடாவரம் 1500 TMC தண்ணீரை கடலில் சேர்க்கும் பல்வேறு துருவ நதிகள். ஆனால் இந்த வளங்களை கொண்ட நாடுதான் இந்தியா. என்ன இல்லை நம்மிடம்? என்னால் முடியும் என்ற நம்பிக்கை தான் நம்மிடம் இல்லை. என்னால் முடியும் என்ற நம்பிக்கை தான் நம்மிடம் இல்லை. அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு இளைஞரையும் கொண்டு வருவதுதான் நம்மிடம் உள்ள தலையாய கடமை. என்னால் முடியும் என்றால் நம்மால் முடியும் என்றால், நம்மால் முடியும் என்றால் இந்தியாவில் கண்டிப்பாக முடியும். எனவே அறிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, கவிஞர்களே, இளைஞர்களை முன்பே மிகப்பெரிய கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நமது கனவு நனவாகும். இந்த முயற்சியுடைமை தான் நாட்டில் நம்பிக்கை ஏற்படுத்தும், நாட்டுக்கு வலிமை செய்யும். அந்த வலிமை கொண்டு கவிஞர் சிற்பி அவர்கள் 20 வளர்ந்த தமிழகம், வளர்ந்த இந்தியா என்ற ஒவ்வொரு இந்திய இளைஞன் எழுச்சி கீதமாக, ஒவ்வொரு இந்திய இளைஞன் கனவு காப்பியமாக, ஒவ்வொரு இந்திய இளைஞனின் நாளை நம்பிக்கை நட்சத்திரமாக, ஒவ்வொரு இந்திய இளைஞனின் லட்சியதாகமாக படைக்கப்படும் படைப்பாக மாறும். இளங்கோவடிகளுக்கு எப்படி ஒரு சிலப்பதிகாரமோ, கம்பனுக்கு எப்படி ஒரு கம்பராமாயணமோ, வியாசனுக்கு எப்படி ஒரு மகாபாரதமோ, திருவள்ளுவருக்கு எப்படி ஒரு திருக்குறளோ, அத்தகைய மகா காப்பியத்தை கவிஞர் சிற்பி அவர்கள் நம் வாழும் காலத்தில் படைக்க வேண்டும். அந்த படைப்பு இந்திய எல்லைகளை தட்டும், மனங்களை ஒன்றுபடுத்தும், ஒரு உணர்ச்சி பிரவாகமாக நாளைய இந்தியாவை படைக்கும் ஆற்றலை 60 கோடி இளைஞர்களுக்கு அளிக்கும். தடைபல கடந்து முடியாது என்று சொல்லை மாற்றி என்னால் முடியும் என்று ஒவ்வொரு இளைஞனும் பறைசாற்றி சாதித்து காட்டுவார். அதற்கான கட்டமைப்பை, பாதையை, தலைமையை ஏற்படுத்தி காட்டுவார். அந்த நல்ல நாளை எதிர்நோக்கி இந்தியா வீடு நடைபோடும். எனவே கவிஞர் சிற்பியின் பவழவிழா இளைஞர்களுக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கட்டும், நாட்டுக்கு நன்மை பார்க்கட்டும் என்று கூறி கவிஞர் சிற்பி அவர்களை நீண்டி வாழ வாழ்த்தி விடைபெற்று வருகிறேன். வணக்கம். உங்களுக்கெல்லாம் அவர் சிற்பி, ஆனால் பொள்ளாச்சிக்காரர்களுக்கு, எங்களுக்கு அவர் சிற்பி இல்லை, பொள்ளாச்சி வடித்த சிற்பம். அதன் தலைமை சிற்பி எங்களது மரியாதைக்குரிய அருட்செல்வர் அவர்கள். அதுபடி வாழ்வது சுலபமா என்றால் எல்லோருக்கும் சாத்தியமில்லை, ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். அந்த ஒரு சிலரில் ஒரு சிலர் தான் நம்முடைய கவிஞர் அவர்கள். இந்த 2 நாட்களுக்கு முன்பு அவரை சென்று நான் பார்த்தேன், பொள்ளாச்சியில் அவருடைய வீட்டில். அப்பொழுது நான் அவரை கேட்டேன், இப்பொழுது 75 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் உங்களுக்கு மிகுந்த மன நிறைவு தருவது எது என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் நிறைய எழுதியிருக்கிறேன், கவிதைகள் எழுதியிருக்கிறேன், கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு உண்மையில் நிறைவு இருந்தது நான் ஆசிரியராக, பேராசிரியராக இருந்ததுதான் என்று சொன்னார். அது ஏன் அப்படி என்று கேட்டதற்கு ஒரு கருத்தை சொன்னார்கள். அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர் மட்டுமே தான் ஒரு புதிய தலைமுறை மனதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதுதான் பிற்காலத்தில் அவனை ஒரு சிறந்த குடிமகனாகவும் உருவாக்க வழி செய்யும் என்று சொல்லி, நான் பின்னோக்கி பார்த்தால் நான் உருவாக்கிய மாணவர்கள் எனக்கே கணக்கு தெரியாது என்று சொன்னார். இப்போ அதைத்தான் இன்னும் பார்க்கின்றோம். எத்தனை ஆசிரியர்களுக்கு ஓய்வு பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு
இத்தனை பேர் ஒன்று சேர்ந்து ஒரு விழா எடுப்பது என்பது எத்தனை பேருக்கு முடியும்? ஆனால் அந்த பரம்பரை தொடர வேண்டும். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஎம் கல்லூரியிலே ஒரு 31 ஆண்டுகள் பணியாற்றிய அந்த எம்ஜிஎம் கல்லூரியிலே ஆசிரியர்கள் மத்தியிலே உரையாற்றினார். அப்பொழுது ஒரு கருத்தை சொன்னார். ஒரு சிறந்த ஆசிரியனாக இருந்து அதை ஒரு தொண்டாக கருதி செய்தவன் பணி ஓய்வு பெற்ற பிறகு வீட்டில் யாரும் மதிக்க மாட்டார்கள். நல்ல வேளையாக சிப்பி அவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவருக்கு அமைந்த வாழ்க்கை துணைவியார் அவர் எந்த சிரமத்தையும் தராமல், அவர் கவனம் எதுவும் சிதறாமல், குடும்ப பொறுப்பை முழுவதையும் அவர்களே எடுத்துக்கொண்டு அவருடைய கற்பனை உலகத்தில் சஞ்சரிப்பதற்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்கியதனால்தான் இன்று நாம் இத்தனை பேர் கூடி ஒரு சிப்பியை பாராட்டுகிறோம். அப்ப யாருக்கு நாம அதிகமா கைதட்டணும்? இது இந்த கைதட்டு சிப்பி. அந்த அம்மாவுக்கு மேலகு கலாம் ஐயாவுக்கு இது புரியாது. ஒரு நல்ல முடிவு உரிய காலத்தில் எடுத்து இன்னைக்கு பாருங்க எவ்வளவு குழந்தமா இருக்காது. பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு நம்புங்கள், இளைஞர்களுடைய கனவு நாயகனாக ஒருவர் இருக்கிறார் என்றால் இப்ப அவர் இந்த விழாவுக்கு தலைமை ஏற்றிருப்பது இந்தியாவே சிப்பியை அங்கீகரித்ததாக கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் விரும்புவது அவர்கள் இன்னும் நீண்ட நாட்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்து இன்னும் பல பணிகளை செய்ய வேண்டும். பகிரங்கமாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். அவர் காலத்தையும் கடந்து நிற்கும் ஒரு காவியத்தை எழுதியிருக்கிறார். சொல்லாமலங்க ராமானுஜரை பற்றி எழுதப் போகிறார். சிறப்புல ஆரம்பிச்சு காவியில முடிஞ்சிருக்கு. எப்படியோ அதை அவர்கள் முனைப்போடு செயல்பட்டு அவருடைய 80 வரும்போது மீண்டும் நாம் இப்படியே கூடுவோம். அதுக்குள்ள அவருக்கு ஞானபீட விருதும் வந்துடும். இது ஐயாவுக்கு காதில் போட்டிருக்கிற ஞானபீட விருது இவருக்கு தராம யாருக்கு தருது? பலமா கைதட்டினார். அவருடைய சதாபிஷேக நிகழ்ச்சியின் போது இந்த மாணவர்கள் இன்னும் பெருமைப்படும் வகையில் மீண்டும் ஒருமுறை நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி அந்த வைபவத்தை இதைவிட சிறப்பாக செய்து அந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இந்த நிறைவு விழா என்பது இந்த அரங்கத்தில் அறிஞர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற காரணத்தினால் இது ஒரு வகையில் நிறைவு விழாவாக இருக்கிறது. இன்னொரு வகையில் பார்த்தால் இப்படிப்பட்ட பேரறிஞர்கள், இந்தியாவினுடைய தலை சிறந்த பேரறிஞர்கள், சிறந்த எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் வாழ்த்துவதனால் என்னுடைய மனம் நிறைந்து வழிகிறது என்ற காரணத்தினாலும் இது ஒரு நிறைவு விழாவாக விளங்குகிறது என்று சொல்ல வேண்டும். அற்புதமான மாணவர்கள் எனக்கு வாய்த்திருக்கின்றார்கள். மாணவர்கள் தான் ஆசிரியரை உருவாக்குகிறார்கள், ஆசிரியர் மாணவர்களை உருவாக்குகிறார் என்று சொல்வதை விட மாணவர்களே ஆசிரியர்களை உருவாக்குகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த நிகழ்ச்சி விளங்குகிறது. என்றைக்கும் நான் மாணவர்களினுடைய தொண்டராகவும் தோழனாகவும் இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
எப்போதும் தன் இளமை குன்றாத இந்நதிக்கு இப்போது அகவை 85 என்று கணித்திருக்கிறார்கள். ஊழிகள் தோறும் ஊற்றுக்கண்களை திறக்கும் இந்நதிக்கு இது ஒரு சிறு காலம். ஆழியாற்று பெருநதி அல்லவா அது, அதிலும் கவியாழி பெருநதி. இந்திய தேசமே கொண்டாடும் பிரபஞ்ச வெளி கலந்த பெருநதி, அமுதமாய் தமிழ் பெருக்கும் திருநதி. இணை நதியும் துணை நதிகளும் என்றும் துணை வர கரைதோறும் தொடர்ந்து பயணிக்கிறார்கள் இந்நதிக்கரையார். கால வெள்ளத்தை வெல்லும் ஒரு கவி வெள்ள பேராற்றல் இந்நதிக்கு உண்டு. இன்னும் ஒரு நூற்றாண்டு எங்களோடு இரும் என்று இந்நதியோடு ஏய்ந்திருக்க விரும்புவது அன்றி வேறென்ன நான் வேண்டுவது? இந்த நதி போன தடத்திலே நடந்திருக்கிறோம் என்பதை தவிர வேறு என்ன நமக்கு பெருமை? எல்லாரும் கூடி நின்று பல்லாண்டு பாடுகிறோம், பல்லாண்டு வாழ்க என்று அன்போடு வேண்டுகின்றோம்.